சந்திரன் ஒரு ஜாதகரை தைரியமானவரா இல்லையா என்பதை சந்திரனுடைய அந்த டிகிரி லெவலை வச்சே நம்ம சொல்லிடலாம். ஒரு மாதத்திற்கு 15 நாட்கள் சுபராகவும் அதாவது வளர்பிறையில் சுபராகவும் தேய்பிறையில் 15 நாட்கள் அசுபராகவும் இருப்பவர் சந்திரன். குரு சந்திரன் இணைந்து கேந்திரத்தில் இருந்தால் அதீத பலன்கள் உண்டு. நிறைந்த செல்வம், கல்விமான், புகழ் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சேலத்தைச் சேர்ந்த திருமதி ஜெயலலிதா மேடம் அவர்கள் சந்திரன் தரும் யோகம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றுவார். மேடம் அவர்களை வரவேற்கிறோம். இனிய காலை வணக்கம். ஸ்ரீ யோக வாராகி சக்தி பீடத்தின் 29வது கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கங்கள். எனக்கு உயிர் கொடுத்த தாய் தந்தையரை முதற்கண் வணங்குகிறேன். இந்த கலையை எனக்கு அளித்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. இந்த கலையை எனக்கு அளித்த அனைத்து குருமார்களுக்கும் பணிவான வணக்கங்கள். இன்று இந்த கருத்தரங்கில் எனக்கு பேச வாய்ப்பளித்துள்ள யோக வாராகி சக்தி பீடத்தின் நிறுவனர் ஐயா அவர்கள், யோகாநாத் குருஜி அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்கள். இங்கு எனக்கு கொடுத்துள்ள தலைப்பு சந்திரன் தரும் யோகங்கள். நவகிரகங்களில் சந்திரன் ஒரு ஒளி கிரகம், முக்கியமான கிரகம், மனோகாரகன் என்று கூறக்கூடிய கிரகமும் கூட. சந்திரன் ஒரு ஜாதகரை தைரியமானவரா இல்லையா என்பதை சந்திரனுடைய அந்த டிகிரி லெவலை வச்சே நம்ம சொல்லிடலாம். சந்திரன் பூமியினோட துணைக்கோள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாதத்திற்கு 15 நாட்கள் சுபராகவும் அதாவது வளர்பிறையில் சுபராகவும் தேய்பிறையில் 15 நாட்கள் அசுபராகவும் இருப்பவர் சந்திரன். குழுமையின் முதல்வன் அப்படின்னு சொல்லலாம். தாய் கிரகம், சொத்து பத்துக்களுக்கு அதிபதியும் இவர்தான். நம் உடலில் இரத்த ஓட்டத்தில் உடலில் நல்ல விதமாக சுரப்பதற்கு காரணமானவரும் இவரே. மேலும் உடல் காரகன், நம்ம உடல் மனம் நாம் ஸ்ட்ராங்காக வீக்காக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே கிரகம் சந்திரன். அதனால தான் நிறைய இந்த பொதுப்படையாக சொல்லக்கூடிய ராசி பலன்னு சொல்கிறது சந்திரனை வச்சு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ சந்திரன் இருக்கும் ராசிக்கு இரண்டில் சூரியனை தவிர வேறு எந்த கிரகம் இருந்தாலும் அது சுனபா யோகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த யோகம் இருக்கவங்க பார்த்திங்கன்னா அரசனை போல வாழ்வார்கள். ஜாதகருக்கு பணத்தட்டுப்பாடு இருக்காது. கேட்ட இடத்தில் எளிதில் கிடைக்கும். புத்திசாலித்தனம், நல்ல பெயர் கண்டிப்பாக இருக்கும். அதே சந்திரன் இருக்கும் இடத்துக்கு 12ஆம் இடத்தில் சூரியனை தவிர மற்ற கிரகங்கள் இருக்கும்போது அது அனபா யோகம் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா நல்ல செல்வாக்கு, பொருளாதார வளத்தை கொடுக்கும். சந்திரனுக்கு 2, 12 2 இடத்துலையுமே சூரியனை தவிர மற்ற எந்த கிரகம் இருந்தாலும் கூட அதை சுனபா மற்றும் அனபா ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகும். அது துருதர யோகம் அப்படின்னு சொல்கிறோம். இது ஜாதகர் பார்த்திங்கன்னா பொருளாதார கஷ்டமே வராது. அப்படியே வந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய தன்மை அவருக்கு கண்டிப்பாக இருக்கும். சந்திரனுக்கு கேந்திரத்தில் கிரகங்கள் இல்லாமல் இருந்தால் கேம துருவ யோகம் அப்படின்னு சொல்கிறான். இருக்கிறதுலே இதுதான் ஒரு கஷ்டமான சூழ்நிலையை ஜாதகருக்கு கொடுக்கும். அதுலேயும் அந்த சந்திரனுக்கு ஒரு குரு பார்வை கிடச்சிட்டாக்கா கொஞ்சம் சமாளிச்சிருவார். அந்த குரு பார்வை இல்லாமல் கேந்திரத்துலேயும் எந்த கிரகங்களும் இல்லாமல் இருந்தாக்கா கண்டிப்பாக இருக்கிறதுலே ஒரு கஷ்டமான சூழ்நிலையான கிரகம் இதுதான். எப்படிப்பட்ட செல்வந்தரான வீட்டில் பிறந்தாலும் கூட அவர்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்காது. புத்திசாலித்தனம் யாரும் மதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க வளருவாங்க. எனவே ஒருவர் நன்றாக வாழ்வதும் வீழவும் செய்வது சந்திரன் என்ற ஒரே கிரகமே போதும். சந்திரனுக்கு 6, 7, 8ஆம் இடத்துல இயற்கை சுப கிரகங்களான புதன், சுக்கிரன், குரு. இப்போ சந்திரனுக்கு புதன் ஒரு பகை கிரகமாக இருந்தாலும் கூட இயற்கை சுபகிரகம் அப்படிங்கிற வகையில் புதன், சுக்கிரன், குரு 6, 7, 8 சந்திரனுக்கு 6, 7, 8 இடத்துல இருந்தால் சந்திர அதியோகம்னு சொல்கிறோம். இது அதியோகம்னா என்னன்னாக்கா அந்த கோச்சார கிரகங்களில் சில தீய பலன்களோ திசாபுத்தி காலத்தில் சில தீய பலன்களோ இருந்தாலும் கூட அதனோட தன்மை இது குறையும். சந்திரனுக்கு 6, 7, 8 சுப கிரகங்களான புதன், சுக்கிரன், குரு இருக்கும்போது இந்த கோச்சார கிரகங்களில் சில தீய பலன்கள் வந்தாலும் கூட அதனோட தன்மை குறையக்கூடிய தன்மை இந்த யோகத்துக்கு கண்டிப்பாக இருக்குது. ஏதேனும் ஒரு நிலையில் தொடர்ந்து இவங்க முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கஷ்டம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் சமாளித்து வந்துடுவாங்க. இந்த
அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து நிறைய வரும். யோகங்கள் மற்றவரை காட்டிலும் இவர்களுக்கு ஒரு படி அதிகமாகவே இருக்கும். இதுலேயும் ஒருவர் பிறப்பின் போது வளர்பிறை சந்திரனாக இருந்தாக்கா இந்த அதியோகம் மிக அதிக அளவில் வேலை செய்யும். இதே தேய்பிறை சந்திரனாக அவ்வளோ எளிதில் வந்து வேலை செய்யாது என்றே கூறலாம். இப்போ சந்திரனின் வலிமை என்பது வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன் இந்த இரண்டை பொறுத்து தான் சந்திரனோட வலிமையும் கண்டிப்பாக இருக்குது. ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் நல்ல நிலையில் இருந்தால் மட்டுமே அது யோகங்களை அள்ளித்தரக்கூடிய யோகங்களை ஜாதகர் அனுபவிக்க இயலும். இதே இந்த யோகத்திலேயே அந்த கேந்திரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு எல்லா அமைப்புகளும் இருந்தாலும் கூட இந்த தேய்பிறை சந்திரன் இருக்கும்போது அந்த யோகங்களுடைய தன்மை வந்து சற்றே குறைவாக தான் இருக்கும், இல்லை இல்லாமலும் கூட இருக்கலாம். இதிலும் உச்சக்கட்ட ஒளி என்பது பௌர்ணமி நிலவு. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா பௌர்ணமி நிலவை பார்க்குறது, 3ஆம் பெரிய அந்த சந்திரனுடைய தன்மை மனம், அந்த சந்திரனோட டிகிரி லெவல் ஒருத்தர் கம்மியாக இருக்கும்போது மனசு வீக்காக இருக்கா ஸ்ட்ராங்காக இருக்கா, ஒரு சப்போர்ட் வேணுமா, இதெல்லாம் வந்து அந்த சந்திரனுடைய தன்மை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணோம், அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக 3ஆம் பெரிய நிலவு பௌர்ணமி நிலவை பார்க்குறது. அந்த காலத்தில் நிலாச்சோறு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த நிலாச்சோறு கிராமங்கள்லாம் சாப்பிட்டதெல்லாம் வந்து எவ்வளோ நல்லா வந்து அவங்க ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. அதே போல் சந்திரன் பௌர்ணமி நிலவில் பாயசமோ பாலோ வச்சு குடும்பத்தோடு உட்காந்து அதை சாப்பிட்லாம், இல்லை தனி நபராக இருந்தாலும் சாப்பிட்லாம். இல்லை சந்திரனோட ஒளியில் ஒரு பாத்திரத்தில் நீர் வச்சு சந்திரனோட ஒளி அதில் படும்படியாக அடுத்த நாள் அதை வச்சு குளிக்கிறது, இதெல்லாம் செய்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் சந்திரனோட பாதிப்புகளை குறைக்கும். சந்திரனுடைய அதிர்ஷ்டத்தை வந்து அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். ஒரு யோகம் என்பது செயற்கை பார்வை என்ற அடிப்படையில் தான் சொல்லப்படுகிறது. ஒரு யோகம் என்பது சிறப்பாக வேலை செய்யணும்னா அதுதான் வந்து சந்திரனுடைய நிலை நல்லா இருக்கணும். அந்த யோகம் கொடுக்கக்கூடிய கிரகத்துக்கு வந்து சுப கிரகங்களின் தொடர்போ இல்லை குரு பார்வையோ இல்லை நல்ல நிலையிலோ இருந்தால் மட்டும்தான் யோகம் வேலை செய்யும். பொதுவாகவே சந்திரன் தரும் யோகங்கள் என்றாலே வந்து பார்த்திங்கன்னா சில யோகங்களை மட்டும் இங்கே பகிர விரும்புகிறேன். கஜகேசரி யோகம், சந்திரமங்கள யோகம், அதியோகம், வசுமதி யோகம், அமலா யோகம், பேரிகை யோகம், குரு சந்திர யோகம், இதெல்லாம் வந்து சந்திரன் தரக்கூடிய பொதுவான யோகங்கள். இதில் கஜகேசரி யோகம் என்பது சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு, சந்திரன் நின்ற ராசியிலிருந்து 4, 7, 10 குரு இருந்தால் கஜகேசரி. கஜன் யானை ப்ளஸ் சிங்கம், அந்த அளவுக்கு அவங்களுக்கு தைரியமாக இருப்பாங்க. யானை வந்து நல்லா நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு யானைனாலே ஒரு மரியாதைக்குரிய ஒரு மிருகம் இல்லையா. அப்போ வந்து இந்த யானை ப்ளஸ் சிங்கம் ரெண்டினுடைய தன்மைகளும் அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு நீண்ட ஆயுள், உயர் செல்வம், நல்ல புகழ், அந்தஸ்து, அரசு வேலை, அரசு உயர் பதவி, மக்கள் மரியாதை, இது எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும். அதுவும் சந்திரன் நல்ல நிலையில் அந்த இருக்கக்கூடிய தன்மையை பொறுத்து உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். இப்போ சந்திரனுடன் செவ்வாய் சேர்ந்தோ பார்வையாகவோ இருந்தால் சந்திர மங்கள யோகம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சந்திரன் அந்த செவ்வாய் வந்து கோச்சாரத்தில் வரும்போது கூட சந்திரன் செவ்வாயோட சேரும் போது இந்த நிலை உருவாகும். அதே செவ்வாய் திசையோ புத்தியோ நடந்துட்டு இருக்கும்போது இன்னும் மிகப்பெரிய அளவில் இது வந்து வேலை செய்யும். இப்போ சந்திரனுடன் செவ்வாய் இருந்தோ பார்வை இருந்தால் சந்திரமங்கள யோகம். இவங்க என்னென்னா நல்ல தோற்ற பொலிவு இருக்கும், இவங்களுக்கு சக்தி பெற்றவர்கள். செவ்வாயினால நல்ல பலம் தைரியம் இல்லையா, அதுவும் இதுவும் சேரும்போது நல்ல சக்தி பெற்றவர்களாக எண்ணற்ற சொத்துக்கள் உடையவர்களாக இது இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வசுமதி யோகம்ங்கிறது சந்திரன் நின்ற ராசியிலிருந்து 3, 6, 10, 11 உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானத்தில் இந்த 4 ஸ்தானங்களையும் கிரகங்கள் இருந்தால் வசுமதி யோகம். அதாவது சூரியன், ராகு, கேது தவிர, இந்த சூரியன், ராகு, கேது தவிர சந்திரன் நின்ற ராசியிலிருந்து 3, 6, 10, 11ஆம் இடத்துல உபஜயஸ்தானங்களில் கிரகங்கள் இருக்கும்போது இந்த வசுமதி யோகம் மிக நல்ல அளவில் வேலை செய்யும். அதுவும் அந்த திசா புத்தி காலங்களும் கோச்சார கிரகங்களும் எல்லாமே ஒன்று கூடி வரும்போது இன்னும் மிக சிறப்பாக அது வேலை செய்யும் தன்மையுடையது. இவர்கள் பிறர் அண்டி வாழ மாட்டாங்க. தங்கிட்ட எதுவும் இல்லைன்னா கூட தான் சம்பாரிச்சாதான் காசு, சுய கௌரவம் அதிகமாக இவங்களுக்கு இருக்கும். தன்னோட சுய உழைப்பின் மூலம்தான் நம்ம வந்து வாழணும் அப்படின்ற ஒரு சுய கௌரவம் மிக்கவர்களாக இருப்பார்கள். அடுத்தது அமலா யோகம். சந்திரனுக்கு 10 குரு, சுக்கிரன், புதன் ஆகிய சுபகிரகங்கள் இருந்தால் அமலா யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து ஜாதகர் வந்து நல்ல சீரான உடல்வாகு, நல்ல புகழ், செல்வாக்கு உடையவர்களாக இருப்பாங்க. நல்ல அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு இருக்கோ இல்லையா அவங்க எதிர்பார்த்து வாழக்கூடிய தன்மையுடையவர்கள். அடுத்தது பேரிகை யோகம். பேரிகை யோகம்ங்கிறது சந்திரனுக்கு கேந்திரத்தில் சுக்கிரன் அமர்ந்தால் பேரிகை யோகம்.
இவங்களுக்கு வந்து நிறைந்த செல்வம், செல்வம் எங்களை தேடி வருங்கிறாங்க. கேட்ட இடத்துல கேட்டபடி செல்வம் எங்களுக்கு தேடி வரும். அதுவும் சுக்கிரன்றதுனால மனைவிக்கு பின் யோகம் அப்படின்ற நிலை ஆண்களுக்கு உருவாகும். நிறைந்த செல்வம், வசதி வாய்ப்புகள், புகழை தேடித்தரும். அதாவது புகழை கட்டளையிடுற சமயத்தில் சில ஏவலர்கள் வந்து இவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய அளவுக்கு இவங்க நிலை இருக்கும் அப்படின்ற யோகம் தான் இது. அடுத்தது குரு சந்திர யோகம். குரு சந்திரன் இணைந்து கேந்திரத்தில் இருந்தால் அதீத பலன்கள் உண்டு. நிறைந்த செல்வம், கல்விமான், புகழ் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பொதுவாகவே யோகம் கொண்ட கிரகம் பொதுவாகவே யோகம் கொண்ட கிரகம் வந்து அசுப கிரக பார்வை பெறக்கூடாது. அசுப கிரகை தவிர சுப கிரக பார்வை, நட்பு, ஆட்சி, உச்சம், திரிகோணத்தில் இருந்தால் அதீத பலன்கள் கண்டிப்பாக உண்டு. எந்த ஒரு யோகத்தையும் ஜாதகர் பெற வேண்டுமானால் 5ஆம் இடம் கெடக்கூடாது. கெட்டிருந்தால் அந்த யோகங்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்காது, தன்மை குறையும். அதுவும் 5ஆம் இடத்த குரு பார்வை இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் தப்பிச்சுக்குவாங்க. அடுத்து சந்திரன் தரும் அரச யோகம் அப்படிங்கிறது பார்க்கலாம். எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, லக்னத்திற்கு 2, 9, 11ஆம் அதிபதிகள் சந்திரனுக்கு கேந்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகமோ சந்திரனுக்கு கேந்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகமோ இல்லது 2, 9 அதிபதிகள் சந்திரனுக்கு தொடர்பு பெற்றிருந்தால் அரச யோகம் அப்படிங்கிறாங்க. இவங்க ஆட்சி உச்சம் இந்த 2 அதாவது ஒரு கிரகமாகவும் இருக்கலாம், 2 கிரகமாக இருக்கலாம், சில சமயம் 3 கிரகமாகவும் அது இருக்கும். அந்த கிரகத்தை பொறுத்து, அந்த நிலையை பொறுத்து, ஆட்சி உச்சம் திரிகோணத்தை பொறுத்து மிகப்பெரிய அரச யோகம் பெறுவர். வளர்பிறை சந்திரனாக இருந்தால் இன்னும் மிகப்பெரிய அளவில் அரசனாக வாழ்வாருங்கிறாங்க. அப்போ அந்த கிரகங்களின் தன்மைகளை பொறுத்து, சந்திரனுடைய நிலையை பொறுத்து அவங்க அரசனாக வாழ்வாரா, அரசியல் தலைவராக இருப்பாரா, அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பாங்களா, இல்லை அரசாங்க வேலையில் இருப்பார்களா என்று நம்ம முடிவு செய்யணும். ஜாதகரோட ஜாதகத்தை பார்த்து நம்ம முடிவு செய்யணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உதாரணமாக ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ தனுசு லக்னம்னு எடுத்துக்கலாம். அதில் மீன ராசி அதில் 2ஆம் அதிபதி சனி உச்சமாக இருந்தாலும் கூட, இப்போ தனுசு லக்னம் மீன ராசி, மீனத்தில் தான் சந்திரன் இருப்பார். அப்போ அதை 2ஆம் அதிபதி போய் 8ல் உச்சமாகிறாரு. இவங்களுக்கு வந்து அந்த யோகம் கிடைக்காதுன்னு, சந்திரனோட பார்வை கிடைக்கல. 2ஆம் அதிபதிக்கு சந்திரனுடைய பார்வை இருக்கல. சந்திரனுக்கு கேந்திரத்தில் இடம் பெறாதது தான் இந்த 9ஆம் அதிபதியான சூரியன் உச்சம் பெறும் வீடும். இப்போ சூரியன் எங்கே உச்சம் பெறுது? 2ஆம் இடத்துல உச்சம் பெறுது. அப்போ அந்த உச்சம் பெறும் கிரகங்களுக்கு சந்திரனோட பார்வை இல்லாதனால உச்சம் பெற்றிருந்தும் கூட அந்த யோகங்கள் அவங்களுக்கு கிடைக்காத போகிறதுன்றது இதுதான். இதுவே தனுசு லக்னம் மேஷராசின்னு எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்களேன். 2ஆம் அதிபதி சந்திரனுக்கு கேந்திரத்தில் உச்சம், அதாவது 2, 9, 11ஆம் அதிபதிகள் சந்திரனுக்கு கேந்திரத்தில் ஒருவரோ இருவரோ மூவருமே என்ற நிலையை பொறுத்து, வளர்பிறை தேய்பிறை சந்திரன் அப்படின்றத பொறுத்து இந்த சந்திரன் தரும் அரச யோகம் எந்த அளவில் ஜாதகர் பெறுவார் என்று நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த யோகங்களானது சரலக்னமாக இருந்தால் பிறந்தோருக்கு மிக அதிகப்படியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்திர லக்னமாக இருந்தால் பிறந்த 2ஆம் நிலை தான், 2nd ரேங்க் தான் ஸ்திர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. அதே உபய லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 3ஆம் நிலையிலும் வேலை செய்யும். சந்திரன் வளர்பிறை தன்மை பொறுத்து, கிரகங்களின் ஆளுமை தன்மையை பொறுத்து, 3 கிரகங்கள் எத்தனை கிரகங்கள் வலிமையாக இருக்குன்றதை பொறுத்து, சந்திரனுடைய டிகிரி லெவலை பொறுத்து, அந்த பார்வையை பொறுத்து இந்த எல்லா யோகங்களும் செயல்படும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு அளித்த யோகாநாத் குருஜி அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். சந்திரன் தரக்கூடிய மிக அற்புதமான யோகத்தை பற்றி இந்த சிறப்புரையாற்றிய ஜெயலலிதா மேடம் அவர்களுக்கு சாந்தி மேடம் வந்து எடுத்து வாங்க மேடம்.